மருதமலை மாமணியே முருகையா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அரசியல்ல விரைவில் களம் காண இருக்கும் நடிகர் விஜய் தற்போது தனது கடைசி மற்றும் 69வது திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துல நடிக்க வராரு. இந்த திரைப்படத்துல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் குறித்த தகவல் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி திருச்சி கொடுத்தாரு நடிகர் விஜய். அரசியல் என்ட்ரி குறித்த அறிவித்த போதே தான் கடைசியாக கமிட் ஆகி இருக்கிற படத்தில் நடிச்சு விட்டு அரசியல்ல முழு நேரமா களமிறங்க போறேன் அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருந்தாரு. அந்த கடைசி படம் தான் ஜனநாயகன். கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் பூஜையோட ஸ்டார்ட் ஆகிச்சு. தற்போது சென்னையில இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு வருது. விஜய் கடைசியா நடித்திருந்த தி கோட் திரைப்படத்துல நடிகை த்ரிஷா நடனமாடி இருந்தாங்க. இப்போதும் அதே போன்று ஜனநாயகம் திரைப்படத்துல 3 பிரபலங்கள் அவருடன் நடனமாட இருப்பதாக தகவல்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த பிரபலங்கள் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர்களாக கூட இருக்கலாம். அவங்க 3 பேருமே விஜயை வைத்து படம் இயக்குனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேருமே இயக்குனர்கள் விஜயை வைத்து பீஸ்ட் படத்தை இயக்கிய நெல்சன் ஸ்வீட்குமார், மாஸ்டர் மற்றும் லியோ படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ், ஹெரி மெர்சல் மற்றும் பிகில் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய அட்லி மூவரும் தான் அவரோட ஜனநாயகன் படத்துல ஒரு பாடலுக்கு நடனமாட இருப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டும் சொல்லலாம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு 3 பேரு நம்மளோட விஜயோட டான்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.